சொந்த காசில் சூனியம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தாங்க. இந்த எலெக்ஷன் வந்த டைமில் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வந்ததுலேருந்து, ஓட்டு போட்டதுலேருந்து, போனதுலேருந்து, இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுலேருந்து எல்லாமே வந்து ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் பார்த்தோம். பாவங்க என்னன்னா, அவங்க வந்து திமுக வேணாம், அதிமுக வேணாம், மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயண்ணா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் நம்ம விஜயண்ணா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கவங்களாம் தேர்ந்தெடுத்துட்டு இப்போ வைப்பு பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அவங்க நினச்சதான் பாவமாக இருக்குங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜய் வரணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ஏமாற்றம் ஆகிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. ஓகே விஜயண்ணா, இனிமேல் அரசியல் சூப்பராக இருக்கும். தூய அரசியல் தான் இனிமேல். ஏன்னா விஜயபாஸ்கர் அப்படின்ற ஒரு ஆள், அப்புறம் இந்த எம்ஆர் பாஸ்கரா அப்படின்ற ஒரு ஆள் வச்சுட்டு இனிமேல் தூய அரசியல் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் அடுத்த எலெக்ஷன் எப்போன்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் வந்து ஓட்டு போடுறதுக்காக. நல்ல மாற்றம் இது.